இனிமையான நாளாக அமையட்டும். மாசி மாத நட்சத்திர பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்வினி நட்சத்திரம் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்க. வேலை பளு சற்று அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. புதிதா வேலை தேடுறவங்க இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை பார்க்கறது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றி மறைய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. மற்றபடி தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம். கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக காணப்பட்டாலும் இறுதியில் எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி வெல்வீங்க. பரணி நட்சத்திரம் தொழில் ரீதியா நெருக்கடிகள் படிப்படியா குறைந்து ஓரளவுக்கு லாபம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுமாரா தான் இருக்கும். சுப முயற்சிகள் தாமதமாகி அதன் பின்னர் தான் நடந்தேறும். முடிஞ்ச வரைக்கும் பணம் கடனா கொடுக்கறத தவிர்க்க பாருங்க. குடும்பம் அல்லது கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபர் தலையீடு இல்லாம பாத்துக்கிறது நல்லது. இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிச்சு ஏற்றம் பெறுவீங்க. பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கும் சமயத்துல மட்டும் நிதானமா இருந்துக்கிறது நல்லது. பணவரவு அவ்வப்போது திருப்தி தரும் அல்லது தேவைகளை நிறைவேற்றும். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. கிருத்திகை நட்சத்திரம் புதிய முயற்சிகளில் வெற்றியும் சிறப்பான லாபங்களும் கிடைக்கும். குடும்பத்துல சுப காரியங்கள் நல்லபடியா கைகூடும். உங்க முயற்சிகள் அனைத்திலும் நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு பிள்ளைகள் வழியிலையும் நன்மையான பலன்கள் உண்டாகும். பொருளாதாரம் நல்ல விதத்துல மேம்படும். குடும்ப தேவைகள் நல்லபடியா நிறைவேறும். பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வந்து ஒற்றுமை பாராட்டுவாங்க. பூமி மனை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் ஓரளவுக்கு சிறப்பான நிலை காணப்படும். கடன்கள் எல்லாமே படிப்படியா குறையும். சிலருக்கு கடன்கள் முழுவதுமாவே அடைப்படும். இதனால் வரைக்கும் இருந்து வந்த வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ஒப்பந்த தொழில் சேரவங்க நன்மை அடைவாங்க. ரோகிணி நட்சத்திரம் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க பாருங்க. மிகவும் நெருங்கியவர்களை கூட அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். உங்க பேச்சில் நிதானம் தேவைப்படும். சில சமயங்கள்ல நீங்க நல்லபடியா நினைத்து செய்யும் காரியங்கள் கூட சிறிய அளவுல மன வருத்தங்களை தரலாம்ங்கிறதால கூடுதல் கவனமா எதுலையும் இருந்துக்கிறது நல்லது. குறிப்பா அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம இருந்துக்கிறது நல்லது. பொறுமையோடையும் நிதானமாவும் செயல்பட்டா சோதனைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் தான் கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற போராட வேண்டி இருக்கும். மற்றபடி சுபகாரிய முயற்சிகள் அலைச்சலுக்கு பின் சாதகம் அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு சற்று தாமதமாக வாய்ப்பிருக்கு. சிலருக்கு வேலை பளு காரணமா சோர்வு உண்டாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் சேரவங்க போட்டிகளை கடந்துதான் முன்னேற வேண்டி இருக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் தொடர்பான செலவுகள் அல்லது விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. உணவு விஷயத்துல அதிக கட்டுப்பாடுகள் தேவைப்படும். திருவாதிரை நட்சத்திரம் பெரிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்யறது நல்லது. குறிப்பா வீடு நிலம் வாங்கும் சமயத்துல கூடுதல் கவனத்தை மேற்கொள்றது நல்லது. பிள்ளைகள் வழியில செலவுகள் உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு உங்க முயற்சி வீண் போகாது. சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியா நடந்தேடும். மற்றபடி தொழில் மற்றும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் பணியில அலட்சியம் காட்டாம இருந்துக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கங்க. சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போக வாய்ப்பிருக்கு. உங்க தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டி இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் வியாபாரத்துல புதிய வேலையாட்கள் அமைவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களால நீங்க ஆதாயம் அடைவீங்க. உங்க திறமைகள் வெளிப்படும். இறுதியில எல்லாமே நல்லபடியாவே நடந்து முடியும். புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. பிள்ளைகளின் உயர்கல்வி மற்றும் உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. நட்பு வழியில சில நல்ல செய்தியை கேட்பீங்க. சிலர் கடையை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு வலிய வந்து உதவுவாங்க. உங்களோட பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும். மொத்தத்துல எதையும் தன்னம்பிக்கையோட செய்ய தொடங்குவீங்க. பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க. கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்து முடியும்.
பூசம் நட்சத்திரம் பணவரவு உங்க தேவைக்கேற்றபடி இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் சேரவங்க போட்டிகளை கடந்து எதிர்பார்க்கும் லாபத்தை பெறுவாங்க. கூட்டாளிகள் கிட்ட மட்டும் ஒற்றுமையா செயல்பட பாருங்க. உத்தியோகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மட்டும் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். உணவு விஷயத்துல அதிக கட்டுப்பாடு தேவைப்படும். நல்ல வாய்ப்புகள் சிலரை தேடி வரும். உங்க முயற்சிகளில் எதிர்பார்க்கும் வெற்றியும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் குடும்பத்துல உள்ளவர்கள் உங்க நிறை குறைகளை எடுத்து சொன்னா கோபப்படாம கேட்டுக்கங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கிட்ட தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். எந்த விஷயத்திலையும் பொறுமை அவசியம் தேவைப்படும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளை அதிகம் அனுசரித்து செல்ல பாருங்க. மாணவர்கள் கல்வியில அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். பிள்ளைகளின் உடல் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும். செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் அதை நீங்க சமாளிச்சிருவீங்க. இருந்தாலும் சிலர் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாம குழம்புவீங்க. மகம் நட்சத்திரம் அனாவசிய செலவுகள் அவ்வப்போது உங்க கையிருப்ப கரைக்கலாம். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியம் சற்று அலைச்சலை தந்தாலும் இறுதியில உங்க முயற்சி வீண் போகாது. தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு தந்தை வழியில எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உங்க வாழ்க்கை துணையோட அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளோட இணக்கமா நடந்துக்கிறது அவசியம். அவங்களால உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். விற்பனை அதிகரிப்பதில் பணியாளர்கள் உற்சாகத்தோடு ஈடுபடுவாங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவரின் அன்பு உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். சகோதரர்கள் கிட்ட கேட்ட பண உதவி சற்று தாமதமா கிடைக்கும். பணவரவு ஏற்ற இறக்கமா இருக்க வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் உங்க தேவைகள் ஓரளவுக்கு நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கவனம் தேவைப்படும். பூரம் நட்சத்திரம் பண விஷயத்துல பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்துல கூடுதல் கவனத்தோட நீங்க இருந்துக்கிறது நல்லது. பொதுவா இந்த மாதத்துல பண விஷயத்துல மட்டும் யாரையும் நம்பாம கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பிறருக்கு வாக்குறுதி கொடுக்கறதும் முன்ஜாமீன் போடுறது இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்க பாருங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். செலவுகள் அதிகமா இருந்தாலும் உங்களால குடும்ப தேவைகளை நல்ல விதத்துல பூர்த்தி செய்ய முடியும். முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை மட்டும் நீங்க குறைச்சிக்க பாருங்க. மற்றபடி பண வரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். உத்திரம் நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. உணவு விஷயத்துல அதிக கட்டுப்பாடுகள் தேவைப்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும். சுப காரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பிறகு சாதகமான பலன்கள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு சற்று தாமதமாக வாய்ப்பிருக்கு. சிலருக்கு வேலை பளு காரணமா சோர்வு உண்டாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்க போட்டிகளை கடந்துதான் முன்னேற வேண்டி இருக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் தொடர்பா செலவுகள் அல்லது விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டி இருக்கும். எதுலையும் அவசரப்படாம நிதானமா இருந்துக்க பாருங்க. தேவையில்லாத டென்ஷன் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. நெருங்கியவர்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. அஸ்தம் நட்சத்திரம் மூத்த சகோதர வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால அனுசரித்து செல்ல பாருங்க. தந்தை கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அவரோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும். பழைய கடன்கள் விஷயத்துல கவனம் தேவைப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாவே கிடைக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில பணிகளை செய்வாங்க. சக வியாபாரிகள் உங்க ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால மனதில் சோர்வு உண்டாகும். மாத பிற்பகுதியில சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீங்க. பிள்ளைகளால சுப செய்தி ஒன்று கிடைக்கும். பணவரவு ஓரளவுக்கு திருப்தி தரும் விதத்துல இருக்கும். உங்க தேவைகள் தக்க சமயத்துல நிறைவேறும். இருந்தாலும் மாத முற்பகுதியில மட்டும் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் தோன்ற வாய்ப்பிருக்கிறதால குடும்ப நிர்வாகத்தில் கவனம் செலுத்த முடியாம போகலாம். சித்திரை நட்சத்திரம் கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் இறுதியில் நீங்க எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி வெல்வீங்க. உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலை பளு சற்று அதிகமா இருக்கலாம். புதிய வேலை தேடுறவங்க இப்போதைக்கு கிடைக்கும் வேலைகளை பார்க்கறது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறைய வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. மற்றபடி தாயாரின் உடல் நிலையில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பிள்ளைகள் வழியில சிலருக்கு சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம்.
சுவாதி நட்சத்திரம் பொருளாதாரம் ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி நீங்க முன்னேறுவீங்க. கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாம நீங்க பயன்படுத்திக்க பாருங்க. எதிர்கால நலன் கருதி எல்லாரையும் நீங்க அனுசரித்து செல்ல பாருங்க. எதுலையும் எதிர்நீச்சல் போட வேண்டி இருந்தாலும் இறுதியில் அடைய வேண்டிய இலக்கை நீங்க அடைவீங்க. எதிர்பாராத பயணங்களால அலைச்சல் மற்றும் உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால தேவையில்லாத பயணங்களை முன்னாடியே கண்காணித்து தவிர்க்க பாருங்க. உறவினர்கள் கிட்ட பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. புதிதாக அறிமுகமாகும் நபர்கள் கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரம் எதுலையும் பொறுமையோடு இருந்துக்கிறது நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவு எடுக்கிறதுல குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் தேவைப்படும். அதே சமயத்துல சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் வரவும் செலவும் சரியா இருக்கும். வியாபாரத்துல கடினமா உழைத்தா மட்டும்தான் விற்பனையை அதிகரிக்க முடியும். இருந்தாலும் உங்க உழைப்பு வீண் போகாது. பணியாளர்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாம பாத்துக்கங்க. சக வியாபாரிகள் கிட்ட சின்ன சின்ன தொல்லைகள் வந்து போக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறை அவசியம் தேவைப்படும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மோதல் போக்குகள் சிலருக்கு முடிவுக்கு வரும். சிலருக்கு தோழிகளால ஆதாயம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. புதிய வேலை தேடுறவங்க அதிகம் எதிர்பார்க்காம கிடைக்கும் வேலையை இப்போதைக்கு பார்க்கறது நல்லது. அனுஷம் நட்சத்திரம் அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்க பணிகளில் உதவி செய்வது உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். நீண்ட நாளா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்துல விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இறுதியில் நல்லபடியா நடந்தேறும். புதிதா வேலை தேடுறவங்களுக்கு உங்க தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். சிலர் பழைய நண்பர்களை சந்திச்சு மகிழ்வீங்க. உறவினர்களின் வருகை சிலருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். தொழில் வியாபாரத்துல நல்ல திருப்பங்கள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் விரைவில் கிடைக்கும். மாத பிற்பகுதியில மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்க முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவா இருப்பாங்க. கேட்டை நட்சத்திரம் தொழில் வியாபாரம் மந்தமா இருந்தாலும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பலு இதெல்லாம் இருக்கும். சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்துல இருக்கவங்களோட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு வீண் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் வேகம் உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதை செயல்படுத்துவதில் தாமதம் உண்டாகும். உங்க பேச்சை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. மூலம் நட்சத்திரம் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்க கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்துல இருக்கவங்களால டென்ஷன் உண்டாக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வராம இருக்க மனம் விட்டு பேசுறது நல்லது. பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதுலையும் உங்களுக்கு திருப்தி இல்லாதது மாதிரி தோன்றும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியிருக்கும். கலைத்துறையில இருக்கவங்க கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைப்படும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். களைப்பு பித்த நோய் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கு. வீண் கவலை சிலருக்கு இருக்கும். மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடாம இருந்துக்கிறது நல்லது. வாடிக்கையாளர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. போராடும் நட்சத்திரம் இந்த மாதம் நீங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வரலனாலும் சுமாராவே வரும். இருந்தாலும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். தொழில் தொடர்பான செலவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க சிறிய வேலைக்கும் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் இடைவெளி ஏற்பட வாய்ப்பிருக்கு. பிள்ளைகளின் அறிவுத்திறன் கண்டு சந்தோஷம் அடைவீங்க. அவங்களுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு காரியங்கள் வேகமாவே நடக்கும். இருந்தாலும் இந்த மாதத்துல உங்க உழைப்பால உன்னதமான நிலையை அடைவீங்க. உத்திராடம் நட்சத்திரம் நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உங்க வாக்கு வன்மையால வாடிக்கையாளர்களை தக்க வச்சு
வச்சுப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நீண்ட நாட்களா தள்ளி போன பதவி உயர்வும் வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேர வாய்ப்பிருக்கு. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். பிள்ளைகளால பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும் விதத்துல இருக்கும். கலைத்துறையில இருக்கவங்களுக்கு இழுபறியா இருந்த காரியங்கள் சாதகமா முடியும். அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் சிலருக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். தந்தை வழியில எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா முடியும். புதிய முயற்சி வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நல்லபடியா கைகூடும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். சிலர் பழைய நண்பர்களை சந்திச்சு மகிழ்வீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்துல வழக்கமான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்துல சக வியாபாரிகளால ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியா குறையும். சிலருக்கு வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரம் இந்த மாதம் உங்களுக்கு திடீர் பணவரவு ஏற்பட்டாலும் எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க. பிள்ளைகள் வழியில ஏற்றமான பலன்கள் பெறுவீங்க. இருந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். உணவு விஷயத்துல அதிக கட்டுப்பாடு தேவைப்படும். நல்ல வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும். உங்க முயற்சிகளில் எதிர்பார்க்கும் வெற்றியும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு தேவைக்கேற்றபடி இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் சேரவங்க போட்டிகளை கடந்து எதிர்பார்க்கும் லாபத்தை பெறுவீங்க. கூட்டாளிகள் கிட்ட மட்டும் ஒற்றுமையா செயல்பட பாருங்க. உத்தியோகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும். சதயம் நட்சத்திரம் இந்த மாதம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இழுபறியான நிலை காணப்படும். சாதாரணமா பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை கண்டுபிடிப்பாங்க. பணவரவு ஓரளவுக்கு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல சிக்கல்கள் தீர பாடுபடுவீங்க. புதிய ஆர்டர் பிடிக்க அதிகம் அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக நீங்க பாடுபட வேண்டியிருக்கும். பெண்களுக்கு உங்க செயல்களில் மற்றவர்கள் குறை கண்டுபிடிக்க வாய்ப்பிருக்கு. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கும். அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் குடும்பத்தில் இருக்கவங்களோட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு வீண் பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் வேகம் காணப்படும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். மாத பிற்பகுதியில ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதை செயல்படுத்துவதில் தாமதம் உண்டாகும். பேச்சை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரம் மந்தமா இருந்தாலும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பளு இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு இறுதியில் மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பெயரை பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் வாகனங்களை ஓட்டி செல்லும் சமயத்துல கவனம் தேவைப்படும். பொருட்களை கவனமா பாதுகாத்துக்கிறது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராதான் இருக்கும். பழைய பாக்குகள் வசூலானாலும் நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கிறது சிரமம் தான். உத்தியோகத்துல இருக்கவங்க மிகவும் கவனமா பணிகளை மேற்கொள்வது நல்லது. பதவி உயர்வும் நிலுவையில உள்ள பணம் வருவதும் தாமதப்படும். குடும்பத்துல ஏதாவது குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால வெளிநபர்கள் கிட்ட குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்காம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். உறவினர்கள் கிட்ட நிதானமா பேசுறது நல்லது. பெண்கள் எதுலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு தைரியம் உண்டாகும். அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். பணவரவு ஓரளவுக்கே திருப்தி தரும் விதத்துல இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் சிலர் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கலாம். இருந்தாலும் எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் கிடைக்கும். குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சி தரும் விதத்துல இருக்கும். பெரும்பாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்க பெறுவீங்க. அதுலயும் உற்றார் உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். தொழில் வியாபாரம் சேரவங்க பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்களில் சாதகமான பலன்களை அடைவீங்க. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால தொழிலை நல்ல முறையில் அபிவிருத்தி செய்ய முடியும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது.